கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல ஒரு விசை கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக. நன்றி ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சேர்ந்து பாடுவோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் என்னால் என்னை தந்துவிட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் என்னால் ஆமென். என்னை உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மை நான் நம்பியுள்ளேன். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 27வது சங்கீதம் 27 அதனுடைய 8, 9 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 27, 8, 9 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் வரும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனையிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை 2 ஜெபங்கள். ஒன்று, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். இன்னொன்று, உம்முடைய முகத்தை எனக்கு காண்பித்தருளும். நம்மில் எழும்ப வேண்டிய, கட்டாயம் எழும்ப வேண்டிய ஜெபங்கள் இவைகள். உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும். உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும் என்றால், ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே நீங்க பாருங்கப்பா. அவருடைய பார்வையால் தான் நமக்கு வாழ்வும் நமக்கு ஒரு புதிய துவக்கமும் கிடைத்திருக்கிறது.
எசேக்கியேல் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு எதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து, உன்னை கண்டு உன்னை பார்த்து. சிலர் நம்மளை பார்த்துட்டு திரும்பிடுவாங்க. இவர் அப்படி திரும்பி இருக்கலாம், இவர் அப்படி திரும்பல. இவர் நம்மை கண்டு நம்மை பார்த்ததுனால நாம் என்ன பெற்றோம் அப்படின்னா உயிர் பெற்றோம். உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அவருடைய பார்வையின் மேல பட்டதால தான் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே, ருசித்தவங்க கைகளை உயர்த்தி ஒன்றுமில்லாத காருண்யத்தால் உயர்த்தி வைத்தவரே, அழகான கண்கள், முடிந்ததென்று எசேக்கியேல் 16ல நீங்க மேல இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. ஒரு கண்ணும். ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? யாரும் பார்க்க விரும்பாதவங்களை அவர் பார்ப்பார், யாரும் தேடி வராதவங்களை அவர் தேடி வருவார். ஆண்டவர் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள பார்க்கிறார். அந்த பார்வை பட்டதுனாலதான், அந்த கண்களில், அந்த பார்வை பட்டது என்றால் என்ன? அந்த கண்களில் கிடைக்கப்பட்ட கிருபை. இதை தாவீது அதிகமாய் உணர்கிறான். தாவீதை தேடி வருவதற்கு அப்பா இருக்கிறார், ஆனா அப்பா வரமாட்டார். சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஆனா சகோதரர்கள் வரமாட்டாங்க. அவருடைய அந்த முகத்தின் ஒளியிலே வாழ்ந்து வந்த தாவீது தீங்கு வரும்போது, சோதனை வரும்போது, நெருக்கம் வரும்போது ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் உடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க, உடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க. சகரியா 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய பார்வை நம்மில் இருக்கும் வரைதான் நம்முடைய பாதுகாப்பு. அவருடைய பார்வை, இதை எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னதான் நமக்கு இருந்தாலும் கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. கர்த்தருடைய பார்வை நம்மில் இருக்கும் வரைக்கும் தான். என் கண்களால் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். சகரியா 2 சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு தெரியும் அல்லவா? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என்னது அர்த்தம்? ஆண்டவர் ஒருவனை பார்க்கிறார்னா அந்த பார்வை அவனுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? அக்கினி மதில் அவனை சூழ்ந்திருப்பது போல இருக்கிறது. ஆண்டவர் மட்டும் முகத்தை திருப்பினார், மறைத்தார். 2 தருணங்களில் சீஷர்கள் தத்தளித்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசு இல்லாமல் சீஷர்கள் கப்பல்ல பயணித்தார்கள். அப்பொழுது காற்றும் கடலும் எதிராய் அவர்களை அமிழத்தக்கதா எல்லாமே எதிராய் இருந்தது. இன்னொரு தருணத்துல இயேசு இருந்தார்,
ஆனா இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா? கண்ணை மூடிட்டு இருந்தார். கப்பலின் பின்னணியத்துல ஒரு பில்லோ வச்சு அப்படியே கண்ணை மூடினதும் கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அவர் மட்டும் முகத்தை மறைச்சிட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில அதுவரை இருந்த அந்த அக்கினி மதில் என்கிறது பாதுகாப்பு நம்மை விட்டு எடுபட்டு போகும். எனவேதான் 104வது சங்கீதம் அதனுடைய 28, 29 வசனங்களை பார்க்கும்போது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும், நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டார்னாலே பயம். ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும். ஏன் இப்படி ஜெபிக்கிறீங்க தாவீது? என்னை பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது, என்னை பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. நீங்க என்ன பார்த்துட்டீங்கன்னு அந்த பயம் என்னை விட்டு அகன்று போகும். நம்முடைய வாழ்க்கையில பயம் சூழ்ந்து கொள்ளும் போது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஜெபத்துல ஒன்று, உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும். ஏசாயா 54 நமக்கு தெரியுமே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், அற்பம் காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு இமைப்பொழுது மறைத்தேன். அந்த இமைப்பொழுது மறைத்தார்ல, அந்த இமைப்பொழுது மறைத்ததுனால உண்டான விளைவுகள் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, கைவிடப்பட்டு மனம் நொந்து இருக்கிறவளே, இப்படி எல்லாம் ஏன் இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இமைப்பொழுது கொஞ்சம் கர்த்தர் முகத்தை மறைத்தார், கொஞ்சம் கர்த்தர் முகத்தை மறைத்தார். அந்த இமைப்பொழுது என்று சொல்லும் போது கண்ணை மூடி துறக்கிற அந்த அவ்வளவு நேரம் தான். அந்த அவ்வளவு நேரத்துல ஒருத்தங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்பு வருகிறது என்று ஏசாயா 54 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மட்டும் முகத்தை மறைத்தால் நம்முடைய வாழ்க்கை நஷ்டத்தின் மேல நஷ்டம், இழப்புகள் மேல இழப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் தான் என்ன தெரியுமா? உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும். என்ன பாருங்க ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும். உபாகம் 31:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் என்று இங்கே ஒரு வார்த்தை எச்சரிப்பாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். அங்கே ஒரு சத்தியத்தை நம்மால் பார்க்க முடியும். என்ன தெரியுமா? கர்த்தர் முகத்தை மறைத்தால் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம லைஃப்ல தீங்குகளும் இக்கட்டுகளும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, துரத்தி கொண்டே இருக்கிறது, நம்மை பட்சிக்கும்படிக்கு இவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் நாம என்ன ஜெபம் ஏறெடுக்கணும் தெரியுமா? நம்ம என்ன உணரணும் தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறைத்தீரும் ஆண்டவரே. எனவேதான் தாவீது இதை அதிகமாய் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு இடத்துல சொல்றார், விழித்து கொள்ளும் சொல்றார். ஆண்டவரே கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே, நீங்க பாருங்கப்பா என்ன நம்ம லைஃப் எப்படிப்பட்டதா இருக்கிறது? திகில் சூழ்ந்திருக்கிறதா? பயம் சூழ்ந்திருக்கிறதா? நஷ்டம், இழப்பு, இது ஒன்றே நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறதா? இக்கட்டுகளும் தீங்குகளும் எங்க போனாலும் துரத்தி வருகிறதா? இடத்தை மாத்தி பார்த்தாச்சு, வீட்டை மாத்தி பார்த்தாச்சு, வேலையை மாத்தி பார்த்தாச்சு, சிலர் பேரை கூட மாத்தி பார்த்தாச்சு. சிலர் சொல்லுவாங்க இந்த பேர்ல பிரச்சனை இருக்கு, எல்லாமே மாத்தி பார்த்தாச்சு. ஆனா வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா? ஆண்டவருடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்சலோம் தாவீதின் குமாரர்களே மிகவும் சௌந்தரியம் உள்ள ஒரு மகன். இந்த அப்சலோம் செய்த ஒரு செயல்னால தாவீதுக்கு மிகப்பெரிய கோபம் உண்டாகிறது. அதனால் அப்சலோம் ரொம்ப தூரம் தாவீதை விட்டு போகிறான். மீண்டும் உள்ளே என்றாகும் போது தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல ராஜா சொல்ற வார்த்தை, அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்.
இந்த அப்சலோம் அவருடைய பையன்தான். ஆனா அவன் செய்த ஒரு செயல்னால ராஜாவுக்கு தன்னுடைய முகத்தை அப்சலோமுக்கு காண்பிக்க மனசு இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் ராஜா இப்பொழுதும் அவருடைய முகத்தை அப்சலோமுக்கு மறைக்கிறார். இந்த வசனம் சொல்லிவிட்டு வெரி நெக்ஸ்ட் வெர்ஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. கடந்த நாளிலே இதை தியானித்த போது இந்த வார்த்தையை இங்கே எழுதணும். பொதுவாகவே ஒரு ஆளை குறித்த அறிமுகம் எப்பொழுது பைபிள்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுடைய டாபிக் எங்க ஆரம்பிக்குதோ அங்கே அவருடைய அறிமுகம் இருக்கும். அப்சலோமுடைய சரித்திரம் ஆரம்பித்து பாதியில தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவனை போல சௌந்தரியம் உள்ளவன் இல்லை, அவனை போல மெச்சிக்கொள்ளப்பட்டவன் என்ன தெரியுமா? அவனை பத்தி தான் எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்கிறான். அவன் ஹைட்டை பாரு, அவன் வெயிட்டை பாரு, அவன் முடிய பாரு, அவன் அழகை பாரு, அவன் திறமையை பாரு. இந்த இடத்திலேயே எழுதப்பட்டிருக்கணும். ஆண்டவர் கற்றுத்தருகிற வார்த்தை இதுதான். நீ எவ்வளவுதான் வெற்றி கொள்ளப்பட்டவனா இருந்தாலும் நான் என் முகத்தை உனக்கு மறைச்சிட்டேன்னா உனக்கு லைஃப் இல்லை. நீ எவ்வளவுதான் சௌந்தரியம் உள்ளவனா இருந்தாலும், உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை உன்கிட்ட எந்த பழுதுமே இல்லாம இருந்தாலும், எல்லாரும் உன்னை பத்தி தான் பெருமையா பேசி கொண்டிருந்தாலும், அவங்க யார் தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நான் உன் முகத்தை மறைச்சு, நான் என் முகத்தை உனக்கு மறைச்சிட்டேன்னா. இந்த அப்சலோமுடைய வாழ்க்கை தெரியும் அல்லவா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு பழுதும் இல்லாதிருந்தும் அவனுடைய ஓட்டம் பாதியிலே முடிகிறது, வழியிலே முடிகிறது. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், எல்லாம் நமக்கு இருந்தும் அவர் முகத்தை மறைச்சிட்டார்னா we are nothing, ஒண்ணுமே இல்லை. இவனில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு பழுதும் இல்லை. அதே போல வேறொருவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பெயர்தான் மேவிபோசேத். இந்த மேவிபோசேத் 5வது வயதில் இருக்கும்போது யுத்தம் நடக்கிறது. அவனை கேர் பண்ண அம்மா, அவனுடைய அந்த தாதி அவனை தூக்கிட்டு ஓடும் போது அவன் கையிலிருந்து கீழே விழுந்து அவனுடைய 2 கால்களுமே உடைந்து போகிறது, முடமாகிறான். ஒரு மனுஷனுக்கு கால் இல்லைன்னா எல்லாமே போனது போல. அவன் வாழ்க்கை 5வது வயதிலே போச்சு. ஆனாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறான், வளருகிறான். வளரும் போது அடுத்து ஒரு பெரிய இடி விழுறது போல ஒரு பிரச்சனை, ஒரு நியூஸ் மேவிபோசேத்துக்கு வருகிறது. என்ன நியூஸ் தெரியுமா? தாவீது ஒரு பிரமாணத்தை எழுதிட்டார். எருசலேமில் ஒரு பிரமாணம் பாட்டா பாடப்படுகிறது. என்ன தெரியுமா? முடவனும் சப்பானி யாரும் உள்ள வரக்கூடாது. ஏன் அப்படி வரக்கூடாதுன்னா, தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது அங்க இருக்கிறவங்க பரியாசம் பண்றாங்க, இங்க இருக்கிற முடவனும் சப்பானியுமே உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க, தடுத்துருவாங்க. அதெல்லாம் தாண்டி தாவீது பிடித்ததும் எல்லாரும் சொல்றாங்க, இனி யார் ஒரு சப்பானி கூட உள்ள வரக்கூடாது. மொத்தத்தில் இந்த மேவிபோசேத்தை பார்த்தீங்கன்னா எல்லா நம்பிக்கையும் அற்றவனா இருக்கிறான். ஆனாலும் அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நம்பிக்கையும் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இப்பொழுது தாவீது சொல்லுகிறார், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாராவது அந்த குடும்பத்துல மீதி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது சீபா வருகிறான். சீபா வந்து சொல்றான், ஒருவன் இருக்கிறான். அந்த பேரை கூட சொல்லல பாருங்க, பேரை கூட சொல்லல. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன், நம்ம பேரு கூட நினைக்கப்பட மாட்டாது. ஆனா எப்படி சொல்றான், எப்படி அறிமுகப்படுத்துறான்னு அவனுடைய குறையை வைத்து சொல்லுகிறான். அவன் 2 காலும் முடவனாயிருக்கிறான் என்று தாவீது அவனை அழைப்பித்தான். அங்க யார் நிக்கிறா? அப்சலோம். அவனை பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. இப்ப தாவீது யாரை அழைப்பிக்கிறார்னா, வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் குறை, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வேதனை, அவனை அழைப்பிக்கிறான். இப்ப மேவிபோசேத் எப்படி கொண்டு வரப்படுகிறான் தெரியுமா? தூக்கி சுமந்து கொண்டு வரப்படுகிறான். இதுதான் அவருடைய தயை, அவருடைய தயை. அப்சலோமுக்கு எல்லாம் இருந்தது, மேவிபோசேத்துக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இருந்தும் ராஜாவின் தயை இல்லாம அப்சலோமால வாழ முடியல. ஆனா ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், ராஜாவின் தயை இருந்ததுனால இந்த மேவிபோசேத் வாழ்வு பெறுகிறான்.
மேவிபோசேத்தை உள்ள கொண்டு வந்ததும் ராஜா முடவனேன்னு கூப்பிடல, சப்பானியேன்னு கூப்பிடல, மேவிபோசேத்தே அப்படிங்கிறான். இந்த மேவிபோசேத்தை அவரை பார்க்கிறான், கேட்கிறான், செத்த நாயை போல இருக்கிற இந்த அடியனை நீர் கண்ணோக்கி பார்த்தீரே, நீர் நோக்கி பார்த்தீரே. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமாங்க? அவனுடைய திராணியினால சம்பாதிக்க முடியாத அனைத்தும் அவருடைய தயவினால் அவனுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, பிரமாணத்தின்படி பார்த்தால் அவன் உள்ளே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ராஜாவின் தயவு, அந்த கண்ணில் கிடைச்ச கிருபை, ராஜகுமாரில் ஒருவனை போல அவனும் பந்தியிலே உட்கார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. அவரோடு கூட நித்தம் பந்தியிலே எருசலேமிலே அவன் தங்கி இருக்கிறான். அவன் வாழ்வு பெறுகிறான். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவரே நான் முழங்கால தான் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேன், நான் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் ஆண்டவரே போடுவேன், நான் எல்லாமே செய்வேன் ஆண்டவரே, எல்லாம் செய்ப்பா, ஆனா நான் பார்க்கணும். ஆமென். அப்சலோமின் செயல் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பழுதில்லை. தோற்றத்தில் அவன் சூப்பர், ஆனா கிரியையில ராஜா முகத்தை திருப்பும்படியாய் காணப்பட்டான். ராஜா முகத்தை திருப்பும்படி. நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் தெரியுமா? நம்முடைய முகத்தை திருப்பிடுவோம். எல்லாம் இருந்து பாருங்கள், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 இளைய பையன் சொத்தை பிரிச்சு கேட்கிறான். தகப்பன் 2 பேருக்கு தான் சொத்தை பிரிச்சு கொடுக்கிறார். இளைய பையன் என்ன நினைச்சான் தெரியுமா? இதை வச்சு வாழ்ந்துடலான். ஆனா மூத்த குமாரனை பாருங்க, சொத்து பிரித்து கொடுத்த பிறகு அவன் தகப்பனோடு தான் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், லைஃப் அவர் தருகிற நன்மையில இல்ல, அவர் கண்ணில் கிடைக்கிற கிருபையில இருக்கு. எனவே தான் தாவீது கேட்கிற, உம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே, எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ, எங்கே ஓடுவேன் உம்மை விட்டு. தாவீது சொல்றார், முடியல ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, நான் போய் பார்க்கலான்னு தான் போறேன், என்னால முடியல. உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதே. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனை கோபப்படுத்தாதீர்கள். ஏங்க, நீங்க ஆராதிக்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான்னு வைங்களேன், அந்த பக்கம் திரும்புவீங்களா? இடியே விழுந்தாலும் திரும்ப மாட்டோம். அந்த டைம் தான் நான் இப்படி இருப்போம் தெரியுமா, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அப்படியே இருப்போம். பக்கத்துல பிரைஸ்ல கை கொடுங்கன்னு சொன்னாலும் இப்படிதான் கொடுப்போமே தவிர முகத்தை பார்க்கவே மாட்டோம். ஆமா, சிலரை பார்க்க பிடிக்காம சர்ச்சு மாறினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. உங்களை சொல்லல, காமனா. சிலர் பாருங்க, இவங்க இந்த சர்ச்சுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு வேற சர்ச்சுக்கு போனா அவங்களும் கூடவே வருவாங்க. சிலரை பார்க்க பிடிக்காம வீடு மாறினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சிலரை பார்க்க பிடிக்காம ஊர் மாறினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்க வேண்டாம், அவங்களை பார்க்க கூடாது. சில ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க. என்னங்க உங்களை கூப்பிட்டாங்க இல்லைங்க, போகலையா? அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க, அவங்களும் வருவாங்க. மாறி மாறி பார்க்க வேண்டியிருக்கும். வேண்டாம். நம்ம மனசுக்கு ஒரு காரியம் ஒரு நபர்னால பிடிக்கல அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா? நம்முடைய முகத்தை மறைப்போம். அதுதான் அங்கே கர்த்தரும். உபாகம் 32வது அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். என் முகத்தை அவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு. என்ன கோபப்படுத்தி நாங்க மேல படிச்சீங்கன்னா தெரியும். ஒண்ணு எல்லாருக்கும் போது கர்த்தரே கர்த்தரே துணைன்னு வந்தான். எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அவன் கொழுத்து போய் மிதித்தான் இருக்கும், அவன் அசட்டை பண்ணினான் இருக்கும். ஆராதிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவன் அசட்டை பண்ணுகிறான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே கிடைச்சிட்டு. பொதுவாக நம்ம லைஃப்ல கூட பாருங்க, நம்ம ஏதோ ஒன்று நெருக்கும் போது மட்டும் நம்மிடத்துல நல்ல வாசனை உள்ள ஜெபமும் ஆராதனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்.
ஆனா நமக்கு எல்லாமே ஒரு பிரச்சனை இல்லைன்னாலே நம்முடைய ஜெபம் வந்து கடமைக்கான ஜெபமாய் பல நேரத்துல மாறி விடுகிறது. இந்த ஊக்கமான ஜெபம், ஒண்ணுமே ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஆண்டவரே, வாழ்க்கையில பிரச்சனை பெருகிட்டுன்னா ஆண்டவரே அப்படி நம்ம சொல்றதுலயே வித்தியாசம் இருக்கும். ஆமே, நோக்கி கூப்பிடுறதுலயே வித்தியாசம் இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஜெபத்தை தள்ளி வைப்போம். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆனா நாளைக்கு பெரிய பிரச்சனை, நாளைக்கு பிள்ளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், இன்னைக்கு நைட்டு வீட்டில் கேட்குற கண்ணீரின் ஜெபத்துக்கு பஞ்சமே கிடையாது. எக்ஸாம் முடிந்து 2 மாதம் லீவு, 2 மாதத்துக்கு ஜெபமும் கிடையாது. நாளைக்கு ரிசல்ட் வருதா, முந்தின நாள் திருப்பி வந்து உட்காந்துருப்போம் குடும்பமா. நம்ம லைஃப்ல கூட பல நேரத்தில் இப்படிதான். இவர்கள் என்ன செய்ய மறந்தார்கள்னா ஆராதிக்க மறந்தார்கள். பலி செலுத்தவில்லைன்னு ஃபீல் பண்றார். என்ன மறந்துட்டாங்க? ஜெனிப்பித்த கண்மலையை மறந்துட்டாங்க, பெற்றெடுத்த கண்மலையை மறந்துட்டாங்க. இது அவருக்கு ரொம்ப மனசுல வேதனை உண்டாகுது. அது கோபமா மாறுது. அந்த கோபம் என்ன செய்கிறது என்றால் அவர் முகத்தை மறைக்கிறார். அவர் என்ன சொல்றார்? என் முகத்தை மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி என்று பார்ப்பேன். ஆண்டவரு, உங்க முகத்தை மறைச்சா எங்க கதையே முடிஞ்ச ஆண்டவரே. இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாதையா. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? எல்லாரும் தான் வாழ்ந்துடலாம். அந்த இளையகுமாரன் அப்படிதான் நினைச்சான். தகப்பன் பார்வை விட்டு தூரம் போயிட்டான், தூரம் போயிட்டான். இப்ப அவன்கிட்ட பணம் இருக்கு, அவன்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா என்ன மட்டும் இல்லை அப்படின்னா அப்பா பார்வை இல்லை. இதனால என்னானது தெரியுமா? அவன் குறைவுபட துவங்கினான். பைபிள் இருக்கு, அவன் குறைவுபட துவங்கினான். அவன் இழந்தான், நஷ்டப்பட்டான், ஜீரோ ஆயிட்டான். ஜீரோ கூட இல்ல, மைனஸ். இப்படியே இருந்தா அவன் செத்துருவான். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, காணாமல் போன ஆடையும் குறித்த காரியத்தையும் லூக்கா 15 தான் சொல்றாரு. பிரிந்து போகின மகனை குறித்தும் லூக்கா 15 தான் சொல்றாரு. காணாமல் போன ஆடை மெய்ப்பனா இவர் தேடி போனதை சொல்லுகிறார். ஆனா மகன் பிரிந்து போனான் அல்லவா, தகப்பன் தேடி போகல, மகன் தான் தகப்பன்ட்ட வரணும். ஒரு காலத்துல நம்ம காணாமல் போன ஆடா இருந்தோம், தேடி வந்தார், சேர்த்து கொண்டு இப்ப பிள்ளையாக்கிட்டார். இனி நாம தான் எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? அப்பா பிரசன்ஸ்லயே இருக்கணும், அவர் பார்வையிலேயே இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்வு. அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான். இதை மறக்கவே கூடாது. இந்த இளையகுமாரன் இப்பொழுது திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வருவதை யார் பார்க்கிறார் தெரியுமா? அப்பா பார்க்கிறார். அவ்வளவுதான், லைஃபே சேஞ்ச் ஆயிட்டு, லைஃபே சேஞ்ச் ஆயிட்டு. அவன் அந்த வீட்டுல வந்து அண்ணன் இருக்கிறான். எனக்கு ஒரு அண்ணன் உண்டு, எங்க வீட்டுல அவங்களெல்லாம் நினைச்சு வரல, வேற யார் பார்த்திருந்தாலும் அவன் கதை முடிஞ்சது. ஆமென். நம்மை பார்க்க வேண்டியவர் பார்த்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அவன் இழந்த எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைக்குது. நஷ்டப்பட்ட எல்லாம், அப்பா நான் உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய், உமக்கு முன்பாய் நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி அவன் அறிக்கை இடும்போது அரவணைப்பு கிடைக்கிறது, அன்பு கிடைக்கிறது, வஸ்திரம் கொண்டு வரப்படுகிறது, பாதரட்சை கொண்டு வரப்படுகிறது, மோதிரம் கொண்டு வரப்படுகிறது. இது எல்லாம் அவர் பார்வை விட்டு போன போது நஷ்டப்பட்டான். அவன் அங்க நஷ்டப்படுவான் என்று இவருக்கு தெரிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அந்த பார்வையில நீ வந்துட்டேனா, அவருடைய ஒரு பார்வை போதுங்க, நம்ம சரித்திரத்தையே மாற்றும். உம் அழகான கண்கள் பாட்டு ஆண்டவர் கொடுத்தது கூட அப்படிதான். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் மரண படுக்கையில் இருக்கிறேன். என் தலை மட்டும்தான் அசையும். ஒரு கொடிய வியாதிகளை பாதிக்கப்பட்டு என் கை கால்கள் எல்லாம் செயலிழந்து எல்லாரும் அவ்வளவுதான், இந்த பையன் பிழைக்க மாட்டான்னு சொன்னாங்க. 16 நாட்கள் மரண படுக்கை. அப்படி இருக்கும்போது தான் ஒரு இரவு என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் பி ஜாய்சன் அவர்கள் அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு கன்வென்ஷன்ல செய்தி கொடுக்கணும். அவங்க ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காய் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த வசனத்தை பிடித்து கொண்டு என் படுக்கை அருகே வந்து முழங்காற்படியிட்டு கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே நாளைக்கு நான் இந்த குறிப்பிட்ட இடத்துல போய் உடைய வார்த்தையை கொடுக்க போறேன், நீர் பரிகாரின்னு சொல்ல போறேன். அப்படி நான் சொல்லும்போது
அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தங்க எழும்பி, கர்த்தர் நல்ல பரிகாரின்னு சொல்றியே, உன் வீட்டில் இருக்கிறவனுக்கு இன்னும் பரிகாரம் கிடைக்கலையே அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் உங்க நாமம் தூஷிக்கப்படுமே, ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படி சொல்லி அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் கீழே விழுந்த மாத்திரத்தில் 16 நாட்கள் படுத்த படுக்கையில் இருந்த என்னை அந்த நேரத்தில் எழுந்து முழங்காற்படியிட கர்த்தர் கிருபை செய்தார். முடிந்ததென்று நினைத்த இடத்துல 2015 ஆண்டுல ஒரு சனிக்கிழமை மதியம் எசேக்கியேல் 16 தான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த பிளாஷ்பேக் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றார். ஆண்டவர் சொன்னார், நான் மட்டும் ஒன்ன பார்க்கலன்னா, நான் மட்டும் ஒன்று. அப்பதான் இந்த பாட்டு கொடுத்தார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா. யோபு வாழ்க்கையில சத்துருவானவன் சோதிக்கும்படி வந்து நிற்கிறான். ஆண்டவர் முதல்ல சாத்தான்ட்ட கேட்கிறார். சாத்தான் கூட யோபு டாபிக் ஓபன் பண்ணல. யோபு டாபிக் ஓபன் பண்றதே கர்த்தர் தான். இது மட்டும் யோபுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பார். ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வர? நான் பூமி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். பூமி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரானா எவ்வளவு பார்த்திருப்பான். அது ஏதாவது கர்த்தர் கேட்டாரா? கர்த்தர் கேட்கல. கர்த்தர் யாரை குறித்து கேர் எடுப்பார் தெரியுமா? அவர் பார்வையில் இருக்கிறவர்களை குறித்து மட்டும்தான் கேர் எடுப்பார். பூமியில எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு, ஒண்ணும் கேட்கல. என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. சாத்தானுடைய பதில் என்ன தெரியுமா? எங்க பார்க்க விடுறீங்க? நீங்க தான் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல. அதன் அர்த்தம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி, அதன் அர்த்தம் நீங்க அவனை பார்க்கிறது வரைக்கும் என்னால அவனை பார்க்க முடியாது. இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அக்கினி மதிலா இருப்பேன். உன்னை தொடுகிறவன், அந்த மதில்ல ஒருத்தன் கை வைக்கிறான், அவன் எங்க கை வைக்கிறான்? என் கண்ணில் கை வைக்கிறான். ஆண்டவர் தொட கூட முடியல. ஆண்டவர் உங்க பார்வையில் இருக்கிறதுனால அவன் வீட்டு புல்ல கூட என்னால கை வைக்க முடியல. புல்லையே கை வைக்க முடியல, பிள்ளைய கை வைக்க முடியுமா? அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் வேலையை சுருக்கிறார். சரி நீ ஒன்று பண்ணு, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நான் உன் கையில தர்றேன், அவனை மட்டும் விட்டுரு. இப்ப பார்வை யோபு மேல மட்டும் வைக்கிறார். மீதி எல்லாம் அவர் பார்வை விட்டு கொஞ்சம் வெளியே போகுது. அதாவது வேலி சுருக்கப்படுகிறது. வேலி சுருங்கின மாத்திரத்துல எல்லாமே நஷ்டம், எல்லாமே நஷ்டம். கொஞ்சம் முகத்தை மறைச்சார், எல்லாமே நஷ்டம். சபையர் வராங்க, கல்தையர் வராங்க, அக்கினி வருது, பெருங்காற்று வருது. இந்த சபையர்லாம் திடீர்னு எழும்பி வரல, ஆல்ரெடி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனா அந்த வேலைக்குள்ள இருக்கிறது வரைக்கும் யோபு வீட்டில் இருக்கிற புல்லுக்கு கூட கேரண்டி, மேகத்துக்கு கீழே இருக்கிற செருப்புக்கு கூட கேரண்டி, வஸ்திரத்துக்கு கூட கேரண்டி. திருப்பியும் சாத்தான் வரான். ஆண்டவர் சொல்றார், முகாந்திரம் இல்லாம அவனை நீ சோதிக்க கேட்ட பாத்தியா, அவன் எப்படி இருக்கிறான் பாத்தியா? இப்போ சாத்தான் சொல்றான், ஆண்டவரே நீங்க மீதி எல்லாத்துக்கும் முகத்தை மறைச்சிட்டீங்க, ஆனா யோபுவை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, அவனே மறைச்சிருங்க ஆண்டவரே, கொஞ்சம் முகத்தை திருப்பி பாருங்க, அவன் உத்தமத்தை விடுறானா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு. கர்த்தர் இப்பொழுது யோபுவை தூக்கி சாத்தான் கையில கொடுக்கிறார். அவன் உன் கையில் இருக்கிறான் அப்படிங்கிறார். ஆமென். நல்ல வேளை இது யோபுவுக்கு தெரியாது. என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் நம்ம ஒரு முடி கூட கீழே விழாது. கர்த்தர் அறியாமலும் கர்த்தர் அனுமதிக்காமலும் நம்ம நிழல கூட சத்துருவுக்கு தொட முடியாது. நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை மூடியும் எண்ணி நீரே. யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? 23வது அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதுல சொல்லுவார், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் நான் காணாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார் அப்படிங்கிறார். ஏன் என் வாழ்க்கையில இத்தனை போராட்டங்கள்னா அவர் மறைச்சிட்டார், தம்மை மறைத்து கொண்டார். இமைப்பொழுது என் முகத்தை மறைத்து
எல்லாமே இழந்தான் அல்லவா? எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுக்க என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? யோபு 42வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பிற்பகுதி யோபின் முகத்தை பார்த்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு லைஃப்ல எல்லாம் வெல்த் அவுட், ஹெல்த் அவுட், எல்லாமே அவுட். இது எல்லாத்தையும் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பார்வை. இந்த காலை வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் பார்த்தா போதும் என்னுடைய இழந்த ஆரோக்கியம் எனக்கு திரும்ப வரும். ஆண்டவர் பார்த்தால் போதும் எனக்கு நஷ்டப்பட்ட வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்கும். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க பார்த்தால் போதும், ஆண்டவரே உங்க பார்வை என் மேல் பட்டால் போதும். ஆண்டவரே கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார், அவ்வளவுதான். அங்க அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் பாருங்க. யோபுவின் சிறையிருப்பு மாறுகிறது. யோபுவுக்கு எல்லாமே ரெண்டத்தனையாய் கிடைக்கிறது. சொந்தக்காரங்க எல்லாம் தேடி வராங்க. எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் தேடி வராங்க. அவனுடைய முன்னிலைமையை காட்டில் அவனுடைய பின்னிலைமை ரெண்டத்தனையாய் இருக்கிறது. எல்லாமே டபுள். மனைவியை தவிர எல்லாமே ரெண்டத்தனையாய் கொடுக்கிறார். 4 தலைமுறையை பார்க்கிறான். என்ன ஆரோக்கியம் வந்திருக்கு பாருங்க. ஒரு பார்வையில ஒருவனுக்குள்ளே தீர்க்காயுசு உண்டாகுதுன்னா அந்த பார்வை என்ன பார்வைங்க அது? ஆமென். தாவீதுனுடைய ஒரு ஜெபம், ஆண்டவரே பாதி வழியில் என்ன எடுத்துறாதீங்கப்பா, பாதி வயதில் என்ன எடுத்துறாதீங்க ஆண்டவரே, உடைய முகத்தை எனக்கு மறையாது. இயேசு பாத்தீங்களா சிலுவையில பிதாவை கான்டாக்ட் பண்ண முடியாததும் கத்தினார்ல, என் தேவனே என் தேவனே. ஏன் அதுவரை 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். எப்பவுமே பிதா பிதான் தான் பேசுவார். வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் தேவனே கூப்பிடுறார். கான்டாக்ட் பண்ண முடியல. பிதா தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். ஏன்? என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது கான்டாக்ட் கொஞ்ச நேரம் கைவிடப்பட்டார். அவர் கத்தினார்ல. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த கதறல் இருக்கணும். வாழ்க்கையில எல்லாம் கைவிட்டு போறது போல இருக்கிறதா? திகில் சூழ்ந்து கொள்ளுகிறதா? எல்லாம் நஷ்டமாகிறது போல இருக்கிறதா? ஆண்டவரே உடைய முகத்தை எனக்கு மறையாதே. ஆண்டவர் பார்க்கும்படிக்கு அவர் வழியிலே வாருங்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்த போது யாத்ராகமம் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்த போது அவங்க பட்ட கஷ்டத்தை பார்த்தார், அவர்கள் உபத்திரவத்தை பார்த்தார். இதே இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தப்படுகிறார்கள். இவர்கள் மறுகரை ஏற இவர்களை யார் பின்தொடர்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எகிப்தில் இத்தனை காலம் இவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள். இப்பொழுது இவர்களை பின்தொடர்ந்து வரும்போது யாத்திராகமம் 14:24 சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்தார். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும்போது அவங்க உபத்திரவத்தை பார்த்தார். அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்த போது அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களை பார்த்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெறுக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்கள் வெளியே வந்து பாருங்கள். உங்க எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் கர்த்தருடைய ஒரு பார்வை. அதுவரை எகிப்தியர்கள் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எனவேதான் ஏசாயா 52 கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு போறாங்க, அவர்கள் இவர்களை ஆளுகிறார்கள், எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? கர்த்தர் கிரியை செய்யும்படியாய், கர்த்தர் பார்வைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருப்பது மிக மிக அவசியம். எனவேதான் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ வெடிவித்துக் கொள், நீ வெளியே வந்து பார், நீ வெளியே வந்து பார். அதுவரைக்கும் உபத்திரவத்தை பார்த்தவர் இப்பொழுது உபத்திரவப்படுத்துகிறவர்களை பார்த்தார். என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்கள் உபத்திரவப்படுத்தினவர்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள்.
மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்வோன் சட்டம் போடுகிறான், பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தைகளையும் தண்ணீல மூழ்கடித்து கொலை செய்ய வேண்டும். ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துரு ஒரு ஆயுதத்தை உருவாக்குகிறான் என்றால் அந்த ஆயுதம் அவனையே தாக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். நாட்கள் சென்றது. கர்த்தர் தான் பதில் செய்கிறவர், கர்த்தர் தான் பழி வாங்குகிறவர். எகிப்தியர் சட்டம் போட்டாங்கல்ல, சிவந்த சமுத்திரத்துல பார்வோனையும் அவன் சேனை முழுவதையும் கர்த்தர் மூழ்கடித்து கொண்டார் அல்லவா. இவர்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் கர்த்தருக்குரியது. ஆனா ஆண்டவரே நீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே அப்படி கேட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீ முதல்ல எகிப்தை விட்டு வெளியே வா. ஆண்டவர், இந்த பிரச்சனை எனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, எகிப்தை விட்டு வெளியே வா. இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்னவென்று எப்ராயிம் சொல்லுவான். அவனுக்கு நான் பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். சகையுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணும்னு ஆசை. எல்லாருக்கும் இயேசுவின் இடத்துல பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை. சகையுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. லூக்கா 19வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அவன் குள்ளனானபடினா இங்க இந்த இடத்துல அவனுடைய குறைவு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறைவுனால என்னாச்சு அப்படின்னா அவனுக்கு அவரை பார்க்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் நிமித்தம் நம்மால் அவரை பார்க்க முடியல. ஆண்டவர், இப்படி ஒரு குறை இருக்கு, இப்ப நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, என்னால் உங்களை பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். என்ன செய்தான் தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, அவர் போகும் வழியில் அவரை பார்க்கும்படிக்கு. 1000 குறைகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அவருடைய பார்வை உங்க மேல படணும்னா அவருடைய பாதையில வந்துருங்க. அவர் போகும் வழியில். ஏரோது இயேசுவை பார்க்க விரும்பினான், இயேசுவை பார்க்க விரும்பினான், ஆனால் இயேசுவின் பாதையை விரும்பல. ஏன்னா இயேசு எந்த மெசேஜை கண்டினியூ பண்றார் தெரியுமா? யோவான் ஸ்நானனுடைய மெசேஜை கண்டினியூ பண்றார். யோவான் ஸ்நானனுடைய மெசேஜ் அவனுக்கு பிடிக்கும். யாருக்கு? ஏரோதுக்கு பிடிக்கும். ஆனா அவனுடைய அந்தரங்கத்தை கை வச்சதுமே யோவான் கதையை முடிச்சிட்டான். அந்த சத்தம் ஓய்ந்ததுன்னு பார்த்தா இயேசு திரும்பவும் அதே காரியத்தை பேச ஆரம்பிக்கிறார். இவனுக்கு இப்போ இயேசுவை பார்க்கணும், ஆனா இயேசுவின் பாதை வேண்டாம். அநேகருக்கு இயேசு செய்கிற அற்புதம் வேணும், இயேசுவின் மகத்துவத்தை பார்க்கணும், ஆனா எது வேண்டாம்னா இயேசுவின் பாதை வேண்டாம். கர்த்தர் ஏரோதை கண்ணோக்கி பார்க்கவில்லை, சகையுவை கண்ணோக்கி பார்த்தார். ஏன்னா சகையு பார்க்க விரும்பினது மட்டுமல்லாமல் பாதையில் வந்து நிற்கிறான், அவர் போகும் வழியில. எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்குங்க. இயேசுவை யாருக்குங்க பிடிக்காது? ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமான்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு உங்களை தான் பிடிக்காது, இயேசுவை பிடிக்குமா? இயேசுவை யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அவர் செய்யறதெல்லாம் பார்க்கணும், அவர் பாதையில வர்றது பிடிக்கல. ஏன்? இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை, அதான் உனக்கு விடுதலை கிடைச்சிட்டு எப்படியும் போன்னு விடாம பழைய ஏற்பாட்டில் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். இது வேற யாருமே செய்யலை, இது கர்த்தர் செய்தது. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நாங்க வந்து சேரல, கர்த்தர் எங்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்று? எதுக்கு தெரியுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து. இந்த பாதையில வா, என் பார்வையில் இருப்பார். ஆண்டவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்க கூடாது என்றால் அவருடைய பாதையில வா, என் பாதையில் வா, என் பார்வையில் இருப்பாய். ஆபிரகாம் 99 வயதிலே சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என் பார்வையிலே இருங்கிறார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, எனக்கு முன்பாக கொஞ்சம் ட்ராக் மாதிரி நடந்தார். ஒரு 13 வருஷம். முதல்ல ஆண்டவரே அடியானுக்கு என்ன தருவீர்னு கேட்டார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட இன்னொரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம்னா, எலியேசர் இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னா இல்ல ஆபிரகாமே. ஆண்டவர் அதை ரிஜெக்ட் பண்றார். ஜெபத்தை முடிச்சுட்டு வரார். இப்ப சாராள் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள்ல, அவகிட்ட போங்க அப்படின்னு. ஆபிரகாம் இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட வைத்தாரா?
வைக்கல. ஏன் வைக்கல தெரியுமா? ஆபிரகாமுக்கு தெரியும் அவர் கண்டிப்பா என்னதான் சொல்லுவாருன்னு, நோ சொல்லுவாருன்னு தெரியும். நமக்கு ஆண்டவர் நோ சொல்லுவாருன்னு தெரிஞ்ச காரியம் எதுவுமே நம்ம ஜெபத்துல வைக்க மாட்டோம். நம்மளாம் ஆபிரகாம் சந்ததி அல்லவா? அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல. எலியேசருக்கு ஓடிட்டார், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். ஆகாருக்கு எகிப்துக்கு ஆகாரத்துக்கு தான் போனான், ஆனா ஆகாரோட வந்தான். ஆண்டவர்கிட்ட கேட்கல, அமைதியா இருந்துட்டார். ஆண்டவர் அமைதியா இருந்துட்டார். இப்ப 99 வயசுல கூப்பிடுறாரு, இவா எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு. நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கிறது போலதான் இருப்போம். ஆண்டோடைய பார்வை இல்லைன்னா அப்பொழுது கூட பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் வந்து பேசவில்லை, கர்த்தர் தான் ஆபிரகாம் இடத்தில் வந்து பேசுகிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை பார்க்க சகையு அவர் வழியில் வந்த போது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு அவனை அண்ணாந்து பார்த்து, பாதையில வந்தாலே பார்வை, அவர் முந்திக் கொள்வாருங்க. கர்த்தர் முந்திக் கொள்வார். அவர் எல்லாவற்றிலும் முந்திக் கொள்ளுகிறவர். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததால் அல்ல, அவர் தான் முந்தி நம்மிடத்தில் அன்பு வைத்தார். அவன் அவரை பார்ப்பதற்குள்ளே அவர் அவனை பார்த்து, சகையவே அப்படிங்கிறார். எல்லாரும் அவனை என்ன சொல்றாங்க? பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சகையவே பாதையில வந்தாலே நம்ம பாஸ்ட் எல்லாம் மன்னிக்கப்படும். பாதையில வந்தாலே. இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய பார்வை என்னில் படும்படிக்கு, ஆமென், என் பாதையை செவ்வாய்ப்படுத்துங்க ஆண்டவரே. சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் அப்படிங்கிறார். அவனுடைய விருப்பம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். நீ பழகு, வா, பார்க்க தானே வந்து. நீ பாதையில வந்தா பார்க்கறது மட்டும் இல்ல, பழகலாம். இப்போ இயேசு அவனோடு கூட நடக்க நடக்க லைஃப் எப்படி மாறுது பாருங்க. அந்த பார்வையின் விசேஷம், லைஃபே சேஞ்ச் ஆகுது. ஆண்டவரே, நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா, இதுவரை இந்த உணர்வு அவனுக்குள் கொஞ்சம் கூட இல்லை. அநியாயமா வாங்கியிருந்தா நான் நாளத்தனையா திரும்ப கொடுக்கிறேன், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படி சொல்லும் போது, ஊரே பாவி என்று முத்திரை குத்தின போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறான். ஆண்டவருடைய முகம், அந்த ஒளி நம்ம மேல பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நேரம் போகிறதுனால இன்னொரு வார்த்தையை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் நம்மை பார்க்கும்போது நமக்கு ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கிறது. நாம் அவரை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பரிபூரணம் அடைகிறது. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதுமே மோசே என்ன கேட்கிறார் தெரியுமா? 18வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். உம்முடைய மகிமையை காண்பித்தருளும்னா என்ன தெரியுமா? உங்க முகத்தை காட்டு. எத்தனை பேர் இப்படி உண்மையிலே கேட்டிருக்கிறீங்க? கை தூக்க வேண்டாம். 2 ஜெபம் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். அதாவது அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் துவக்கமும் முடியுமா இருக்கிறார். அவர் நம்மை பார்க்கும் போது நமக்கு ஒரு துவக்கம் கிடைக்கிறது, நாம் அவரை பார்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு முடிவு. அதுதான் க்ளோரி, அதுதான் மகிமை. ஆமென். நாம் இப்பொழுது விசுவாசத்தினாலே அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எதை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் தெரியுமா? யோவான் சொல்லுகிறார், இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் அவருக்கு ஒப்பாக அவரை பார்க்க போகிறோம் அப்படி நினைக்கும் போது எத்தனை பேர் உள்ள மகிழுகிறது. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. இந்த மோசையோட ஆரம்பத்தில் கர்த்தர் முச்சடியில் எழுந்தருளி பேசும்போது மோசே என்ன டிமாண்ட் வைக்கிறார் தெரியுமா? ஆண்டவர், நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. அன்னைக்கு அவனுடைய விருப்பம் என்ன? ஆண்டவரே, நான் அற்புதரே,
இந்த அற்புதத்துக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறவரே கொஞ்சம் முகத்தை எனக்கு காட்டுங்கப்பா. எதுவுமே கேட்கல. ஆண்டவரே, எனக்கு என் நாவுல ஒரு அற்புதம் நடக்கலையே. கையில நடக்குது, கோல்ல நடக்குது, நாவுல நடக்க மாட்டேங்குது. ஏன் ஜெபமே வேற அன்னைக்கு. ஆனா இப்போ கர்த்தர் சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அதன் அர்த்தம் என்ன? மோசே என்ன கேளு நான் தரேன். மோசே என்ன கேட்டிருக்கலாம் தெரியுமா? இப்போ அது நாவத்தோடு ஆண்டவரே, அல்லது ஆண்டவரே என்னால கோலை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் நிக்க முடியல ஆண்டவரே, எதுவுமே கேட்கல ஆண்டவரே, எனக்கு உங்களை பார்க்கணும்பா. இந்த ஆசை எப்படி வந்துச்சு தெரியுமா? மாறி மாறி பேசிட்டு இருந்ததுனால. கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல அவரோட முகமுகமாய் பேசினார். இயேசு ஆபிரகாமை குறித்து என்ன சொன்னார்? ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு. இந்த ஆசை, இந்த வாஞ்சி பெருகிட்டுனா காண வைப்பார். ஆண்டவர் சமூகத்துல வார வாரம் வந்து எத்தனை வார்த்தைகளை கேட்கிறோம். பத்ம தீவிலே என்னோடு பேசின எக்காலம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டேன், அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினேன் என்று சொல்லுகிறார். அந்த சத்தத்தை கேட்டேன், அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினேன். சத்தத்தை பார்க்க திரும்புறான். ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல கை வைக்காத என்ற சத்தம் வந்ததும் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். வார்த்தை மாம்சமாகி இறங்கி வந்திருக்கிறார். ஆட்டுக்கடா சிக்கி கொண்டு கொஞ்சம் முன்னாடி கேட்ட சத்தம் கண்களுக்கு முன்பதாக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இறங்கி. பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார், வேத புத்தகத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டோம். நான் பார்த்துட்டேன். பைபிள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆண்டவரே உம்முகம் பார்க்கணுமே. இந்த வார்த்தைக்கு ஒரு ஷேப் கொடுத்தா அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். மோசே கேட்கிறார், இப்ப வேற எந்த டிமாண்டுமே இல்ல ஆண்டவரே, எனக்கு ஆயுளை நீட்டி தாங்க கேட்கல, எனக்கு புதிய பலன் தாங்க கேட்கல, அப்ப அவங்க முகத்தை நான் பார்க்கணும். உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 37வது அதிகாரம் 19வது வசனத்துல, அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நம்மை உயர்த்துறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருடைய கொஞ்ச தயவே போதும், கொஞ்ச தயவே போதும். ஆனா அவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும்னா அவருடைய மொத்த தயவு நமக்கு கிடைக்கணும். என்னுடைய தயையை எல்லாம் நான் கடந்து போக பண்ணி என்னை உயர்த்த, என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய ஒத்த தயவு போதும். ஆனா நான் அவரை பார்க்கணும்னா, அந்த மகிமையை பார்க்கணும்னா அவருடைய மொத்த தயவும் கிடைக்கணும். ஆண்டவரே நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் ஆண்டவரே, அதனால எனக்கு காட்டுங்கன்னா காட்ட மாட்டார். நான் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ. எனவேதான் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது டிபெண்டன்ட் லைஃப், சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்றார். அதை ஒரு தேவ பிள்ளை அந்த வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்ளணும், இருதயத்தில் எழுதி வைக்கணும். இயேசு இல்லாம முடியாது, இயேசு இல்லாம முடியாது. எனக்கு இயேசு எப்பொழுதுமே தேவை. நம்மில் அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் கூடி வரும்போது வருகிறவர் என்று இல்ல, அவர் கூடவே வருகிறவர். அவர் இல்லாம முடியாது, இயேசு இல்லாம முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். மோசே, நீ சீனியர் தான், என் கூட பேசி பழகிறவன் தான், ஆனா என் மகிமையை பார்க்கணும்னா என்னுடைய மொத்த தயவும் உனக்கு வேணும் சொல்லிட்டு சொல்றாரு. ஆனால என் முதுக தான் பார்ப்ப, என் முகத்தை பார்க்க மாட்டேன். என் முகத்தை பார்த்தா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னது மோசே ஜெபத்தை மாற்றல. மோசே உறுதியா இருக்கிறான். நான் பார்த்துட்டு செத்து போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும். இதுதாங்க அந்த வாஞ்சை. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். உடனே மோசே ஜெபத்தை, இந்த மோசேயனுடைய ஜெபம் ரொம்ப விசேஷங்க. இதே யாத்திராகம் 33ல கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னா, ஆரம்பத்துல, ஆண்டவரே
ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஜனத்து கூட நான் இனி டிராவல் பண்ண மாட்டேன் மோசே, நான் ஒரு தூதன் அனுப்புறேன். ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால அந்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றணும். நான் ஒரு தூதன் அனுப்புறேன், அந்த தூதன் உங்களை கொண்டு போவான். நான் வந்தேன்னா வழியில் அடிச்சிருவேன். நீங்கள் இதுக்கு மேலேயே பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நான் வரல, தூதன் அனுப்புகிறேன். நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? அந்த மீகாவேல அனுப்புங்க ஆண்டவரே, அவர் தான் கையில் பட்டயத்தை வச்சிருக்கிறார். மோசே பாருங்க, போக மாட்டேன்ட்டார். நீங்கள் வரலன்னா நான் போக மாட்டேன். மோசே, நான் தூதன் அனுப்புகிறேன், நீங்கள் தான் வரணும். தூதனுக்கு நீங்கள் சொல்றதை செய்ய மட்டும்தான் ஆண்டவரே தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் எங்க ஃபீலிங்ஸ் தெரியும். சங்கீதம் 91 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க? உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா இருக்கும், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உனக்கு நான் தூதர்களை செட் பண்ண, ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா நானே. அதனாலதான் தாவீது பாருங்க, இந்த 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 வெளிச்சம் கிடைச்சதுனாலதான் ஒரு தப்பு பண்ணிடுவார் தாவீது. சாத்தான் ஏவி ஜனங்களை என்ன ஆரம்பிச்சதும் பிரச்சனை பெருசாயிரும். உடனே தாவீது பார்க்கும்போது அங்க ஒரு தூதன் உருவின பட்டயத்தோட நிற்கிறான். தாவீது எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுமா? கர்த்தர் கையில் விழுவேனாக. ஆண்டவரே, அடிக்கிறதா இருந்தா நீங்க அடிச்சிருங்க, ஏன்னா உங்க கோபம் ஒரு நிமிஷம், உங்க தயவு. தூதன் ஓங்குனானா வெட்டாம கத்திய உள்ள போட மாட்டார், ஆனா நீங்க அடிக்க ஓங்குனாலும் உங்க தயவு. கர்த்தர் கையில் விழுவேனாக. மோசே உறுதியா இருக்கிறார், எங்களுக்கு நீங்க வேணும். அதே போல இப்பொழுது உறுதியா இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீ பார்த்துட்டேன்னா சாக செத்துருவேன், பரவாயில்ல. ஜெபத்தை மாத்தல. ஆபிரகாம் ஜெபத்தை மாத்தினார் பாத்தீங்களா? 99 வயசுல அதுவரை விசுவாசித்தான் இருக்கும். 99 வயசுல இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. மோசே, இல்ல ஆண்டவர், எனக்கு பார்த்தே ஆகணும். உறுதியா இருக்கிறான், வாஞ்சிக்கிறான், உறுதியா இருக்கிறான், கிரயம் கொடுக்கிறான், கிரயம் கொடுக்கிறான். 34வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விடியற் காலத்திலே ஆயத்தமாகி நீ கற்பலையை உடைச்சு போட்ட பாரு, அதே போல 2 கற்பலைகளை செதுக்கி எடுத்துட்டோம். சிட்சையெல்லாம் உண்டு. இந்த ஆவேசத்துல நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்போம். சிலர் பாருங்க, கோவத்தை இதில் காட்டுவாங்க, திரும்பி பைபிள்ல தான் காட்டுவாங்க. ஓங்கி அடிக்கிறது, ஜிப்பை இழுக்கிறது. மேக்சிமம் எல்லாரும் பைபிளும் ஜிப்பு அதுதான் இருக்கும். எல்லா கோபத்தையும் அதுல மீட்டிங் முடியும் போது சிலர் தூக்கி எறி. ஆண்டவர் பாப்பா, வா உனக்கு வச்சுக்கிறேன், வா. மோசே, மகிமையா பார்க்கணும், முதல்ல நீ உடைச்சு போட்ட பாரு, அதே போல 2 வெட்டி எடுத்துட்டு வா. மோசே எதுக்காவது நோ சொன்னாரா? அடுத்து சொல்றார், உன் கூட ஒருத்தர வரக்கூடாது. அடுத்து சொல்றார், இந்த மலை எங்கும் ஆடு மாடு எதுவுமே மேயக்கூடாது, எல்லாத்துக்குமே சொல்றார். இதே மோசே தான் ஒரே பர்வதத்துல கர்த்தர், மோசே உன்னை நான் அனுப்புறேன், வா. நோ, நான் வரல. ஜனங்க உங்க நாமத்தை கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது, நான் வரல. மோசே, இதான் என் நாமம், ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்க. மோசே, இங்க பாரு மோசே, இதெல்லாம் செய். இல்ல ஆண்டவரே, ஜனங்க நம்ப மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? இவர்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகலாம்? நான் வாக்கில் வல்லவன் அல்ல. மோசே, நான் உன் வாயோடு இருக்கிறேன். மோசே, இல்ல ஆண்டவர், வேற யாரையாவது அனுப்புங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நோ சொல்லிட்டு இருந்த மோசே, இப்பொழுது கர்த்தர் சொல்ற எல்லா காரியத்துக்கும் எஸ் சொல்றான். ரீசன் என்னன்னா, அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள். மகிமை ஒன்றே நம்முடைய நோக்கமா இருக்குமானால் நம்ம ஆண்டவர்கிட்ட நோ சொல்ல மாட்டோம். இன்று வேதத்துக்கு நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்துகிறோம் என்றால் நம்முடைய நோக்கம் மகிமை இல்லை என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார் என்று திரளான ஜனங்கள், ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க அளவுக்கு ஆயிரக்கணக்காய் கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை விட்டு போகும்போது சீஷர்கள் நிற்கிறார்கள், பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னு தெரியல. ஒருவேளை சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே கொஞ்சம் பிரசங்கத்தை மாத்துங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற. இந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் பண்ணும்போது கூட்டம் கூட்டமா வந்தாங்க.
இப்போ நான் தான் ஜீவ பொல்லாம் பேசி பூமிக்குரியதே சொல்லாம மேல பேசிட்டு இருந்தது பாருங்க. ஆண்டவர் கூட்டெல்லாம் போகுதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் கேட்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு சொல்றார், யார்கிட்ட போ ஆண்டவரே? ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல, நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்ததே உங்க கூட இருக்கணும்ப்பா, உங்க கூடவே இருக்கணும். இந்த பேதுருவை விடல பாத்தீங்களா? இந்த பேதுரு விழுந்தார் விடல. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் விட மாட்டார், அவனை திரும்ப எழும்ப பண்ணுவார். இந்த பேதுரு மறுதலித்து பின்வாங்கி போனான், கர்த்தர் தேடி போனார். ஏன்னா அவனுடைய ஆசையெல்லாம் அவர்தான். பலவீனம் சில நேரத்தில் விழ வச்சுட்டு, சில நேரத்தில் பின்வாங்க வச்சுட்டு அப்படியே கைவிடல. கர்த்தர் அவனை கை தூக்கி எடுத்தார். ஆனா இம்மைக்காக மட்டும் இயேசுவின் இடத்தில் வந்தவங்க எல்லாம் திரும்பி போனாங்கல்ல, எங்க போனாங்க, என்ன ஆனாங்க? கர்த்தர் கவலைப்பட்டாரா? கவலையே படல. நாம் எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? நம்முடைய நோக்கம் என்ன? நித்தியமே நம்முடைய நோக்கமா இருக்குமானால் இந்த வேதம் நமக்கு சுகம். இம்மையே நம்முடைய நோக்கமா இருந்தால் இந்த வேதம் நமக்கு நுகம். இன்னைக்கு அநேகர் வேதத்தினிடத்தில் திரும்பாமல் பின்வாங்க காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பூமிக்குரியவைகளுக்காக கிறிஸ்துவை நாடுகிறதுனால. இந்த மோசேயை பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் எஸ் எஸ் என்றார். அவன் எத்தனையோ அற்புதங்களை செய்யும் போது நடக்காத ஒன்று இப்பொழுது நடக்கிறது. என்ன தெரியுமா? அவனுடைய முகம் பிரகாசித்தது. வேதம் சொல்லுகிறது, இரவு பகல் 40 நாள் மோசே கர்த்தரோடு இருந்தான். அவனுடைய முடிவு எப்படி எழுதப்படுகிறது தெரியுமா? அவரை முகமுகமாய் அறிந்த இந்த மோசேயை போல வேற யாருமே கிடையாது. இந்த மோசேதான் பேதுரு கண் விழித்து பார்த்தபோது அவரோடு கூட மகிமையிலே முகமுகமாய் சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறான். கிருபையில துவங்குகிற வாழ்க்கை மகிமையில முடியும். கிருபையில துவங்குகிற வாழ்க்கை மகிமையில முடியணும். கிருபையில எப்படி நம்முடைய வாழ்க்கை துவங்கினது? கர்த்தர் நம்மை பார்த்ததுனால. மகிமையில முடியணும்னா நாம் அவரை பார்க்க வேண்டும். நாம் அவரை பார்க்க வேண்டும். நம்மை அவர் பார்த்தபோது நமக்கு ஒரு துவக்கம் கிடைக்கிறது. நாம் அவரை பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை பரிபூரணமாகிறது. இதுதாங்க நம்முடைய வாழ்வின் நோக்கம். இதுதான் நம்முடைய வாழ்வின் லட்சியம். யோபு சொல்லுகிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் கண்கள் உம்மை காண்கிறது. இதே யோபு என்ன சொல்லுகிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள். இந்த நம்பிக்கையுடையவர் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என் கண்களோடு. ஏன்? இந்த கண்ணு இனி பாவத்தை பார்க்காது, இந்த கண்ணு இனி அநியாயத்தை பார்க்காது. ஏன் தெரியுமா? இந்த கண்ணு அவரை பார்க்கக்கூடிய கண்கள். ஹல்லேலூயா. உம்முகம் பார்க்கணுமே. கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. வாஞ்சையோடு கேட்போமா? உம்முகம் பார்க்கணுமே. ரலமஷேகே மமரோ அழகை ரசிக்கணுமே. ஆமென். உம் பாதம் அமரணுமே. எஸ் ஃபாதர். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய இனியவரே, இனியவரே, உம்மைத்தான் உம்முகம் பார்க்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே.
ஹalleluya. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும், நீங்க என்ன பார்க்கணும். ஹalleluya. அவருடைய பார்வையில் அவ்வளவு பலன், அவ்வளவு வல்லமை, அவ்வளவு கிருபை, அவ்வளவு நிறைவு இருக்கிறது. கர்த்தர் தந்த வார்த்தைக்காய் கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம்.